போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. போண்டா செய்யறதுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு, கடலை எண்ணெய் ஊத்திட்டோம். ஹே गाइस, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான vlog பார்க்க போறீங்க. செம்மையா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். போண்டா தான் செய்ய போறோம். உளுந்து கடலை பருப்பு போட்ட போண்டா தான் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். நான் பண்ணினதுக்குள்ள நீ ஏதாவது பண்ணிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரே பல்லு பூண்டு. இப்போ இதில் வந்து அம்மா என்ன போட்டிருக்காங்கன்னா, சோம்பு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க, பச்சை மிளகாய் காரத்துக்கு, இஞ்சி கொஞ்சமாக, ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டிருக்காங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்காங்க. இது எப்போம்மா ஊற வச்சிங்க? உளுந்தும் கடலை பருப்பு மணி நேரம் ஊற வச்சிடலாம். டைம் நமக்கு எவ்வளோ நேரம் ஒன்றாம் இருக்கலாம். ஊற வச்சுட்டாங்க முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம், இல்லை 1 மணி நேரம். நாங்கள் ஊற வச்சதை இப்போ அந்த ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். போண்டா செய்கிறதுக்கு மாவு மழை அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். குறைப்பாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நாங்கள் குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் சின்ன ஜார் வச்சுருக்கிறதுனால 2 டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் அரைச்சதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கடலைப்பருப்புலாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்னொரு டைம் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக மாவு, நம்ம போண்டா மாவு ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு டைம் அரைச்சது இருக்குது. கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை மட்டும் கிள்ளி போட்டால் தான் நல்ல வாசனை இருக்கும். அது ஒரு ஃப்ளேவர். வெங்காயம் எல்லாமே அரைச்சிட்டோம், கருவேப்பிலை மட்டும். வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரைச்சாச்சு. அதெல்லாம் கருவேப்பிலையும் வேணா அரைச்சிக்கலாம்மா. அரைக்கலாம், கொஞ்சம் வாசனை அவ்வளோ வராது. பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அது மாதிரி இல்லை. அதனால் அது நான் வந்து ஜாரில் கொஞ்சம் இருக்கிறத எடுத்து போட்டுன்னு இருக்கேன். செகண்ட் டைமாக அரைச்சோம்ல, அதுதான். இது கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்காங்க. உளுந்து கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப. போண்டாக்கு மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. கன்சிஸ்டன்சி சூப்பராக இருப்பாங்க. போண்டா செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சூப்பரான போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். உளுந்து கடலை பருப்பு போண்டா. எண்ணெய் சூடாயிடுச்சா? எண்ணெய் சூடாயிடுச்சு. போண்டா போட்டுக்கலாம். போடுங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா ஸ்பூனில் தான் போடுவாங்க. கையில் போடுறதுக்கு பதிலாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து போட்டுடலாம். போண்டா தானே. இதே மாவே நம்ம வடை மாதிரியும் போட்டுக்கலாம், கையில் தட்டி. நாங்கள் வந்து அதை போண்டாவா ஸ்பூன்லேயே போட்டோம். ஸ்பூனில் இது மாதிரி போடுறதுனாலே போண்டானே பேர் வச்சிட்டோம். கையில் தட்டி போட்டு எப்படி சாப்பிட்டாலுமே இது சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து போட்டால் போடலாம். எனக்கு இந்த மாதிரி போண்டா ரொம்ப பிடிக்கும். கடலை எண்ணெயில் பண்ணுறதுனால இப்படி தான் நுர மாதிரி வரும்ல. இதுவே நம்ம வேற எண்ணெயில் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி வராது. கடலை எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்ங்க தான் எப்பவுமே குழம்பு வைக்கிறப்ப இந்த மாதிரிலாம் போடுறப்ப வந்து இப்படி வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டுக்கலாம். ஆமாம், அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அந்த வேலையில் நம்ம ஸ்பூனில் இதை மிக்ஸ் பண்ணோமா எடுத்து போட்டு. கைக்கு ஒத்துக்காதவங்க கையில் அது வச்சா எரியும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம். போண்டா செம்மையாக ரெடி ஆகின்னு இருக்கு. அதுக்குள்ளே கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு. வாசனையும் சூப்பராக இருக்கு. அதுக்குள்ளே போண்டா ரெடி ஆயிடுச்சுன்னா தான் டைமு. இங்கே பாரா, கலர் மாறி இருக்கு. அதுக்குள்ளே மாறிடுச்சுல, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. என்ன ஒன்று எதுவும் திரும்ப மாட்டேங்குது. போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் போடுங்க, சீக்கிரம் டேஸ்ட் பார்ப்போம். குட்டியாக ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு குட்டியாக போட்டது பார்த்து அது எண்ணெயில் உளுந்துற போதுமா? வாவ், போண்டாஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ரவுண்ட் வேற இருக்கு. சூப்பர். இங்கே பாரு, தெரியுதா எத்தனை போண்டா இருக்கு? இன்னும் போடணும். இன்னும் அடுத்த ரவுண்ட் போட்டுருங்கம்மா. நான் போடவா? நான் போடுறேன். இப்போ நான் போட போகிறேன். ஒரு திட்டமாக சரி சரி. ரொம்ப ஒரு கிளாஸ் கம்மி, ரொம்ப ஒரு கிளாஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நான் போட போகிறேன் போண்டா. ஸ்பூனில் இந்த மாதிரி போடுறதும் நல்லா தான் இருக்கு. அழகாக போய் விழுந்துருது. இதில் இங்கே வந்து காமியா எப்படி இருக்குன்னு. இன்னொன்று போடுறோம். இப்படி எடுத்தோமா நம்ம இப்படி போட்டுடலாம். போண்டா சூடாகிடுச்சுன்னா சாப்பிட்டு பாருங்கம்மா. சாப்பிடுங்க. சூப்பர் போண்டா, சூப்பரான ஸ்நாக்ஸ் இன்னைக்கு. ஃபைனலாக குட்டியாக ஒரு போண்டா இருக்குது.
போண்டா சூப்பரா ரெடி சூப்பரா ஆயிடுச்சு. ready ஆயிடுச்சு. இப்ப போண்டா டேஸ்ட் பார்க்கலாமா? சாப்பிட்டு பாருங்க. இது சூஸ் பண்ணலாம். குட்டி போண்டா சூப்பரா இருக்கு, செமையா இருக்கும். பெருசையும் ஒன்று டேஸ்ட் பார்ப்போம். பெரிய போண்டா சாஃப்டா சூப்பரா விட்டாச்சு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் சூடா இருக்கு, போய் பார்த்து அதான். சூப்பர் டேஸ்டா இருக்கு. யாருக்கெல்லாம் போண்டா பிடிக்குமோ லைக் பண்ணிக்கோங்க. செமையா இருக்கு. கிட்ட காமெடி. இந்த மாதிரி நீங்களும் உளுந்து கடலைப்பருப்பு போட்டு போண்டா செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவலில் சூப்பராக இருக்கு. வீடியோ பேக்ரவுண்டில் அணில் கத்திட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.